ஹாய், வணக்கம். நான் சதீஷ். என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்த ஒரு கொஸ்டின், என்னோடய கேரக்டர் என்ன, நான் எப்படி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் எப்போவுமே. நான் யார் கூட பழகினாமே நான் ஃபைனலில் சொல்கிற ஒரு வார்த்தை என் கேரக்டர் என்ன அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கேரக்டர் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் உண்மையாகவே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டா, நேர்மையாக இருக்கணும், நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும், பழசை மறக்கக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாவே போதும். மற்றபடி நீங்கள் உங்களை பற்றி முழுசாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வர மாதிரி பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. அடுத்தவங்க ஒருத்தவங்க நல்லா பேசுனாங்க அப்படின்னா அவங்கள ரசிங்க, கொண்டாடுங்க. ஆனால் அவங்கள மாதிரியே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்களாக இருந்தால் மட்டும்தான் அழகு. இப்போது எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்துக்கு போனேன் அப்படின்னா ரொம்ப கைங்காலம் நடுங்கிருக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் கேட்டால் எனக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு நிறையா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தெரியாத மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகும். பட் பிரச்சனை இல்லை, அது நான் தெரிஞ்சால் நான் பேச போகிறேன், நான் தெரியல அப்படின்னா நான் தெரியலன்னு சொல்ல போகிறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சில வீக்னஸ்ஸாக நான் நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தோணி ஒரு சில ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போட மாட்டேன். என்னை நான் முழுக்க நல்லா காட்டிக்கணும் அப்படின்னுலாம் ஆசைப்படுவேன். ஆனால் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உண்மையாகவே நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஒரு 4-5 குவாலிட்டி, அந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா எப்போ எது வேணால் நடக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டுவான், நம்ம நல்லா வாழ வைப்பான். அதுதான் உண்மை.